பல வருஷமாக பல நோய்களுக்கு காலம்புறா மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களா? எடுத்துக்காட்டு சொல்லப்போனாக்கா பிபி, சுகர், தைராய்டு, கிட்னி ஃபெயிலியர், அதனால் டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா இருக்குது, கேட்ராக்ட் வளர்ந்துருக்கு, ரெட்டினோபதி இருக்குது, மாலைக்கண் இருக்குது, இதுக்கெல்லாம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரியாகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கே போனால் சிறப்பான சிகிச்சை கொடுப்பான்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. இங்கே இருக்கிற ஏஞ்சல் கிளினிக்கில் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக சித்தர்கள் சொன்னபடி 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. இங்கே பிபி, சுகர், ஆஸ்துமா, வீசிங், தைராய்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் சோரியாசிஸ், நாள்பட்ட சோரியாசிஸ், பித்தப்பையில் கல், அதுக்கப்புறம் லிவர், ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2, உடல் எடை குறைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் மற்றும் அனைத்து வகையான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆண்மை குறைபாடு, குழந்தையின்மை குறைபாடு அனைத்துக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற மருந்துகள் எல்லாம் சித்த ஆயுர்வேதா முறைப்படி தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் டாக்டர் இணைந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள். இங்கே இருக்கிற இவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? ஒருத்தர் போய் இங்கே வந்து சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, முன்னை விட இப்போ நல்லா இருக்கேன், படிப்படியாக எல்லா மருந்துகளையும் விட்டு இப்போ நார்மல் லைஃப் இருக்கேன் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணி வர கூட்டம் தாங்க இவ்வளோ கூட்டம். இங்கே கொடுக்குற சிகிச்சை எல்லாம் படித்த பட்டதாரி மருத்துவம்லாம் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாள்பட்ட நோய்க்கு தொடர்ந்து மருந்து மாத்திரைகளோடு ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதமான இடமா இருக்குங்க. இவ்வளோ கூட்டமும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி வர கூட்டம் தான். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே கொடுக்குற சிறப்பான சிகிச்சைகளை எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த இடத்துக்கு நோய் நொடியோடு வாங்க, ஆரோக்கியமாக போங்க அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக பொருந்துங்க. அதனால் நாள்பட்ட நோய்க்கு